என் பேர் ஆனந்த். நான் சாதாரண டைலரோட இல்லை தான். மிடில் கிளாஸோட லைஃப்பை மாற்றணும் தான் என்னோட டார்கெட். ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர். காசு எப்படா மல்டிப்ளை ஆகுறதுன்றது தான் எல்லாரோட நோக்கமாக இருக்குது. பணமே சும்மா நம்ம வச்சுட்டு இருந்தால் அது டபுள் ட்ரிபிள் எல்லாம் ஆகாது. ஒரு பணம் வந்து ப்ராடக்டாக இல்லாமல் பேப்பராக இருக்கணும். அதுதான் அப்ரிஷியேட் ஆகும். பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் அர்த் இஸ் பீஸ் ஆஃப் அர்த் தான். இளவரசி நகர், இலை பீச் மெடோஸ், இலை கோல்டன் சிட்டி, இலை சிட்டி அப்படின்ற மாதிரி ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வந்து பீச்சை ஒட்டி இந்த மிடில் கிளாஸுக்கு தரமாக ஒரு இன்டிகிரேட்டட் டவுன்ஷிப்பு ஒரு சதுரடி வெறும் 500 ரூபாய் மட்டும்தான் தரும். ஃபார்ம் லேண்டு, ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டிக்கலாம். 2 ரூமு, காட்டேஜ் வித் ஏசி, ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் தரேன் நான். ஆடி மாதம் இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஃப்ரீடம் ஆஃபர். மயிலமில் 200 rupees per ஸ்கொயர் ஃபீட். பாண்டிச்சேரி திண்டிவனம் சென்டரில் மயிலம் முருகர் கோயில் இருக்குது. 200 ரூபாய், அதாவது 2 லட்ச ரூபாய் 1000 சதுரடி. 200 ரூபாய்க்கு யாராலையும் கொடுக்க முடியாது. ஸோ டெவலப்ட் ஏரியாவில் சொத்து வாங்குறது தான் சேஃப்டியே கிடையாது. டெவலப்பிங் ஏரியான்னு ஒன்று இருக்குல்ல, தூரமாக இருக்குது, அது வளரும். 3 வருஷம் தான் ஒரு லேண்டு டபுள் ஆகிறதுக்கு. அப்போ அது 4 கோடியாக மாறும். இது வந்து மிடில் கிளாஸ்க்கு புரிய மாட்டேங்குது. ஆரோட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரி இருக்கும். ஹை கிளாஸ், அப்புறம் லோ கிளாஸ், மிடில் கிளாஸ், இந்த மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாரோட ஆசையுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொந்தமாக ஒரு வீடு. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி சொந்த வீடு வாங்கிட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஓட்டத்தில் நானும் ஒரு நபராக இருக்கும்போது இவரோட வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆளுக்கு இந்த ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கட்டும், அந்த ஒரு எனர்ஜின்றது ஏதோ ஒரு மூலையில் இருக்கலாம். ஆனால் இவருக்கு உடம்பு ஃபுல்லாக அந்த ஒரு எனர்ஜி அண்ட் மோட்டிவேஷனோட தான் சுற்றிட்டு இருக்காரு. ஸோ ஒரு யங் ஆண்டர்ப்ரனர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னோட முயற்சியால் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்காரு. ஏன்னா நான் இவர் வீடியோ பார்க்கும்போது பரவாயில்லடா, என்னடா ஒன்றுமே இல்லாமல் இருந்துட்டு இப்போ இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்காருன்னு சொல்லி நான் ஆச்சரியப்பட்ட ஒரு நபர். பெர்னம் ஹோம்ஸோட நிறுவனர் ஆனந்த் ரவிச்சந்திரன் தான் எங்களோட இருக்காரு. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு உங்கள் வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு, அதுலேயே ஒரு 15 டிகிரி 16 அரியர் 15 அரியர் வச்சுருந்தேன்னாரு. இப்போ இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு மோட்டிவேஷனலாகவே இருந்துச்சு. ஓகே, நம்மளாலேயும் முடியும்ல, அப்போ யாராலையும் முடியுன்றதை வந்து இவர் வந்து சாதிச்சு காமிச்சிருக்கான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் அண்ணா, நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்ததுக்கு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ சொல்லுங்கள் அண்ணா, எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க? இந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணி போகணும் அப்படின்ற ஆசை எப்படி வந்துச்சு? என் பேர் ஆனந்த். நான் சாதாரண டைலரோட பிள்ளை தான். எங்கள் அப்பா ஒரு சொத்து வாங்கினார். 90s ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினார், அங்கேயும் ஏமாந்தார். அதுக்கப்புறமா 2000 வாங்கினார், அங்கேயும் ஏமாந்தார். அது பார்க்கும்போது ஒரு 10 வருஷம் ஒரு காமன் மேன் ஒரு பணத்தை சேர்த்து வச்சு எடுத்துகிட்டு வந்து ஒரு சொத்து வாங்கும்போது அது இன்னொருத்தருக்கு கெரியம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடத்துல அவருக்கு தெரியல. எல்லாருக்குமே ஆசை எதை நோக்கி ஓடுறேன்னா, எல்லா காமன் மேனையும் ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள், வாட் இஸ் யுவர் ட்ரீம்னு கேட்டு பார்த்தீங்க. சும்மா ரோட்டில் போகிறவங்கள ஒரு 90 இல்லை 100 பேரை சர்வே எடுத்திங்கன்னா அதில் 90% ஆஃப் த ஆடியன்ஸ் சொல்கிற ஒரே விஷயம், எனக்கு ஒரு சொந்தமாக வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்ற இந்த கனவு தான் அவங்கள அடுத்த 60 வருஷத்துக்கு ட்ரைவ் பண்ணிட்டு. ஏன்னா ஹோம் லோனுன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிளாட் லோன், சைட் வாங்கணும், அதுக்கு ஒரு 10 வருஷம் லோனு, இல்லை 15 வருஷம் லோன், அந்த நடுவில் எதனா கிளியர் பண்ணிட்டு அப்படியே வீடு கட்டணுன்னு இதை நோக்கி அவங்க வாழ்க்கை ஓடிடுது. ஸோ அப்போது நான் வந்து இது ரொம்ப எளிமையாக எல்லாருக்குமே சேர்க்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்கல. ஆக்சுவலாக அந்த டைம் ரிசெஷன் எடுத்துகிட்டு ஒரு 15 கம்பெனி மேலே ஏறி இறங்கியிருப்பேன். கிடைக்கல. நானே சரி டிசைட் பண்ணலான்ட்டுன்னு அப்படியே வந்தது தான் ஃபீல்டுக்குள்ளே வந்தோம். இந்த ப்ரோக்கரேஜ் மாதிரி ஆரம்பித்தோம், அப்படியே அடுத்த கட்டத்துக்கு. ஸோ இப்போ உங்ககிட்ட என்ன ப்ராஜெக்ட் வச்சுருக்கீங்க? அது என்ன, அதாவது நீங்கள் எதை தொட்டாலும் அது வந்து ஒரு விதத்தில் மிடில் கிளாஸுக்கு வந்து சாதகமாக தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ என்ன ப்ராஜெக்ட் கையில் வச்சுருக்கீங்க சார்? 100 பிளாட்டு 3 நாளில் சோல்ட் அவுட். 107 பிளாட்டு 3 நாளில் ஆடி மாதத்தில் சோல்ட் அவுட்டு. கள்ளக்குறிச்சியில் வேப்பூர்ன்ற ஒரு ஏரியாவில், அந்த கள்ளக்குறிச்சியில சார், கள்ளக்குறிச்சியிலேருந்து வேப்பூர் போகிற ஹைவேல எவ்வளோ தெரியுமா பிளாட்டோட காஸ்ட்டு? 150 ரூபா சதுரடி. சார் 150 ரூபீஸா? 1.5 லட்ச ரூபாய்க்கு 1000 சதுரடி எப்படி இருக்கும்? எப்படி சார்? அதுதான் விஷயம். இங்கே எல்லாரும் என்ன கேட்ட கேள்வி அதுதான். எனக்கு லாபம் இருக்குது, அதுக்கு நான் லாபம் இல்லை. உங்களை கள்ளக்குறிச்சியில் நீங்கள் இடம் வாங்கும்போது என்ன சொன்னாங்க சார் ஃபஸ்ட்டு? என்னன்னா ஏன் அங்கே போய் இடம் வாங்குற, அங்கே யாராவது இடம் வாங்குவாங்களா? இல்லை கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட். இப்போது சென்னை எடுத்துக்கோங்களேன். இங்கே நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறது அதுதான். சென்னை வந்து சென்னையிலே பிறந்து வாழ்ந்தவங்கனாலாம் யாரும் கிடையாது. இப்போ நீங்கள் எந்த ஊர்? மதுரை சார். மதுரையிலேருந்து நீங்கள் சென்னைக்கு தான் வந்திருக்கீங்க. அப்போது கள்ளக்குறிச்சி சரி, தமிழ்நாடு. சென்னை வந்து அட்ரஸ் ஆஃப் என்டையர் தமிழ்நாடு. மதுரையிலேருந்து வந்திருக்கலாம், திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கலாம், விழுப்புரத்துலேருந்து வந்திருக்கலாம், கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்திருக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே உங்கள் சொந்த ஊர் மேலே ஒரு மனசு இருக்கும். ஆடி மாதத்தில் சேல்ஸே ஆகாதுன்னு ஒரு 10 பிளாட்டு வந்துச்சுன்னா போதும்னு நினச்சிக்கிட்டு பண்ணேன். அதில் மெஜாரிட்டி 70% ஆஃப் த ஆட்கள் சைட் பார்க்காமலே புக் பண்ணுறாங்க. நான் பேசுகிற அந்த இன்டர்வியூ கொடுத்த அந்த வார்த்தை அப்போ எனக்கு இன்னும்
இது கஸ்டமருக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது. இப்போ இன்னொரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணுறேன் உங்கள் சேனலுக்கு. எக்ஸ்க்ளூசிவா சார்? எக்ஸ்க்ளூசிவ். சூப்பர் சார். வாங்க. மயிலமில் 200 rupees per square feet. பாண்டிச்சேரி திண்டிவனம் சென்டரில் மயிலம் முருகர் கோயில் இருக்குது. 200 அதாவது 2 லட்ச ரூபாய் 1000 சதுரடி. டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டோட. இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட்ஸ் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். சுற்றி என்னென்ன இருக்குது, எதனால இது வாங்கலாம், இது எவ்வளோ ஆகும்னு கூட சொல்கிறேன். இந்த மயிலம் சிட்டி அப்படின்றது தான் ப்ராஜெக்டோட பேர். இது வந்து மொத்தம் உங்களுக்கு பெரிய ப்ராஜெக்ட், கிட்டத்தட்ட 70 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட்டு. அதில் ஒரு 8 லட்சம் சதுரடி இப்போ சேல்ஸுக்கு கொண்டு வரோம். அதில் ஒரு 120 பிளாட் இருக்குது, 200 ரூபாய் சதுரடி. மயிலம் வந்து மயிலம் முருகன் கோயிலேருந்து எட்டி பார்த்தா நம்ம பிளாட்ஸ் தெரியும் மயிலம் சிட்டி. அதே மாதிரி திண்டிவனம் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு இருக்குது. இன்றைக்கி பெருசாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற சிப்காட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா நம்ம சைட்லேருந்து கரெக்டாக 15 நிமிஷம். பாண்டிச்சேரி கரெக்டாக ஒரு 25 நிமிஷம் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். 25 மினிட்ஸ் நான் சொல்கிறதெல்லாம் இந்த டிரைவில் போயிடலாம். டிராஃபிக்கே இல்லை, பீஸ்ஃபுல்லாக காலியாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காது. 25 மினிட்ஸில் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் பாண்டிச்சேரி. 30 நிமிஷத்தில் பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டு. 30 நிமிஷத்தில் 28 நிமிஷத்தில் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாப்பு. அங்கத்துலேருந்து விழுப்புரம் 20 நிமிஷம். அங்கத்துலேருந்து கூட்டேரிப்பட்டு ஜங்ஷனு ஒரு 3 நிமிஷம். மயிலம் முருகர் கோயில் 1 minute or 2 minutes. இந்த மாதிரி ஒரு ஹைலைட்ஸ் நடுவில் இருக்கிற ஒரு ஏரியா 200 ரூபாய்க்கு தரேன். 200 rupees per square feet. என்னை நம்பி யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ சேலஞ்ச் பண்ணுறேன். 2லேருந்து 3 வருஷம் 3 வருஷம் வச்சுக்கலாம். 3 வருஷம் வச்சுக்கலாம். 3 வருஷத்தில் இது வந்து 400 ரூபாவாக மாறும். சார் 400 நீங்கள் கம்மியாக தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் சார். எனக்கு தெரிஞ்சு நான் மினிமம் நான் என்ன சொல்கிறேன்னா, சேஃபர் ஜோனில் இருக்கிறல்ல, வீடியோலாம் ரெக்கார்ட் ஆகிட்ட வந்து அப்புறம் நாளைக்கு அதை வச்சு ட்ரோல் பண்ணுவாங்கல்ல. நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து இங்கே உட்காந்துருக்கோம். வெற்றியும் பார்த்துருக்கோம், தோல்வியும் பார்த்துருக்கோம். எனக்கு வந்து இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போங்கடா நான் பேசினே தான் இருப்பாங்க. நம்மளை பற்றி குறை சொல்லாத, ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் நம்ம தலைவர் சொல்லுவார் பாருங்கள், குறை சொல்லாத வாயு இல்லை, குலைக்காத நாயும் இல்லைன்னு. நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இப்போ என்னோட பர்பஸ் 200 ரூபாய்க்கு சேலஞ்ச் பண்ணுறேன். யாராலையும் கொடுக்க முடியாது. நான் எல்லா இன்டர்வியூவில் சேலஞ்சுன்ற வார்த்தையை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ரியல் எஸ்டேட்டில் ஊறி இருக்கேன். இது என்னோட பேஷன். நான் சும்மா ஏனோ தானோ வந்து எங்கள் அப்பா சேர்த்து வச்ச சொத்தில் வந்து நான் பெரிய ஆளாகி இன்றைக்கி ஒரு MD அப்படின்ற மாதிரி எல்லாம் உட்காரல. அடிப்பட்டு நொந்து நூலாகி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒவ்வொரு விதமான ரியல் எஸ்டேட் டேர்ம்ஸ் இருக்கும். இப்போது கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அங்கே குண்டாஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கே தான் ஸ்கொயர் ஃபீட்டுன்னுவாங்க. கள்ளக்குறிச்சியில் சென்ட்டுன்னுவாங்க, சென்னையில் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க. அதே வந்து நீங்கள் பாண்டிச்சேரிக்கு போனீங்கன்னா காணியோ இல்லை கூலின்னுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு தகுந்த ரியல் எஸ்டேட் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தன் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜனங்களுக்கு சேர்க்கறது இருக்கு இல்லையா, அது வந்து பெரிய சேலஞ்ச் தான். சின்ன இடத்துல சொத்து போடுங்க. இன்றைக்கி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, என்ன சார் நான் போய் திண்டிவனமில் போய் வாங்கி அது அவ்வளோ தூரம் இருக்குது, நான் சென்னையில் இருக்கிறேன்னா சென்னையில் உனக்கு 2 லட்ச ரூபாய் கிடைக்குமா? 10 லட்ச ரூபாய் சென்னையில் கிடைக்குமா? 5 லட்ச ரூபாய் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா செங்கல்பட்டு அட்ஜஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் தான் போகணும், இல்லைனா திருவள்ளூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் தான் போகணும். ஸோ அப்போ அந்த ரேட்டுக்கு 2 லட்ச ரூபாய்க்கு நான் வந்து மிடில் கிளாஸுக்கு 2 லட்ச ரூபாய் இன்றைக்கி ஒரு காமன் மேனால் ஈஸியாக புரட்ட முடியும். அது ஒன்றும் லோன் நல்லா போட்டு எடுக்கணும்னு இல்லை. போயிட்டு அப்படியே வீட்டில் போட்டுக்கிற சீட்டு எடுத்து தூக்கு, இல்லை நகை கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தோன்னா விற்றுரு, எடுத்துகிட்டு வா, பணத்தை கட்டு, அந்த சொத்து 4 லட்ச ரூபா வாக்கி கட்டுறேன். இவ்வளோ தான். ஸோ இதுதான் ஃபாலோ பண்ணேன். அது முடிஞ்சதுமே பீச் பக்கத்துலேயே இப்போ உங்களை ஒரு கேட்குறேன், ஒரு பீச் ஹவுஸ் பாண்டிச்சேரி டு கடலூரில் இருக்குது ஒரு பீச்சு. சுற்றி ஒரு 22 ஏக்கர்ஸ் இன்டிகிரேட்டட் டவுன்ஷிப்பு. காம்பவுண்ட் வாலெல்லாம் ஆகிடுச்சு, ஸ்ட்ரீட் லைட்ஸ் போட்டாச்சு, ஸ்விம்மிங் பூல் கட்ட போகிறோம், க்ளப் ஹவுஸ் கட்ட போகிறோம். ஒரு இன்டிகிரேட்டட் டவுன்ஷிப்பில் ஒரு பெரிய ஃபார்ம் பிளாட், பீச்சை ஒட்டிய சூப்பரான அட்மாஸ்பியரில் ஒரு சொத்து இருக்குது. என்ன ரேட்டுக்கு கொடுப்பாங்க? ஒரு நாள் போய் 5 பசங்களோட ஸ்டே பண்ணுறாங்கன்னா 15,000 ரூபா சார் வாடகை. ஹோம்ஸ் அது அங்கே ரெசார்ட்டு இதெல்லாமே 15,000 ரூபா. 5 பேர் போகிறோம். 5 பேர் போனோம்னாலே. பீச் ஹவுஸ் இலை பீச் மெடோஸ். இலைன்றது என் ஒய்ஃப், அவங்க இறந்துட்டாங்க. இளவரசி நகர், இலை பீச் மெடோஸ், இலை கோல்டன் சிட்டி, இலை சிட்டி, இலை மெடோஸ் அப்படின்ற மாதிரி ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வந்து பீச்சை ஒட்டி இந்த மிடில் கிளாஸுக்கு தரமாக ஒரு இன்டிகிரேட்டட் டவுன்ஷிப்பு. ஒரு சதுரடி வெறும் 500 ரூபா மட்டும்தான் தரேன். ஃபார்ம் லேண்டு, ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டிக்கலாம். 500 ரூபாய்க்கு யாருனா கொடுத்து 500 ரூபா சார். அப்போ அந்த 5 லட்ச ரூபா தானே சார் வரும் அப்படி பார்த்தா? அது வந்து நீங்கள் 2400 சதுரடியாக எடுத்துக்கலாம். ஓகே, 2400. அண்ணன் தம்பிங்க 2 பேர் வந்து ஃபேமிலியோடு எடுத்துக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேர் சேர்ந்து எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக 10,000 சதுரடியாக தான் ஃபார்ம் ஹவுஸாக கொடுக்குறது. ஸோ ஃபார்ம் பிளாட்ஸும் இருக்குது. ஃபார்ம் பிளாட்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபார்ம் ஹவுஸ் கான்செப்ட்டில் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். 21 சென்ட் மாதிரி. ஸோ இந்த ஒரு 500 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அங்கே ஒரு பீச் ரெசார்ட் ஒன்று, ரூமு 2 ரூம், ஒரு பிளாட் ஒரு 10,000 சதுரடி வாங்கிடுங்க உங்கள் ஃபேமிலியோட. ஒரு 4 அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேர் ஆளுக்கு 10 லட்ச ரூபா போட்டு வாங்கிடுங்க. அங்கே ஒரு 2 காட்டேஜ் நானே ஃப்ரீயாக கட்டித்தரேன். ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கினீங்கன்னா 500 ரூபா கொடுத்து உங்களுக்கு 2 காட்டேஜ், ஒரு சின்ன மினி ஸ்விம்மிங் பூல் கட்டித்தரேன் நானே. இந்த மாதம் மட்டும்தான், ஆடி மாதம், இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஃப்ரீடம் ஆஃபர். ஆடி மாதம் ட்ரெஸ் ஆஃபர் கேள்விப்பட்டிருக்கேன், இல்லை இந்த மொபைல் ஃபோன் ஆஃபர் கேள்விப்பட்டிருக்கேன், ஷூ செருப்பு எதுக்குன்னு ஆஃபர் கேள்விப்பட்டிருக்கேன். நிலத்துக்குலாம் ஆஃபர் போட்டு ஃப்ரீயாக ஸ்விம்மிங் பூல் கட்டித்தரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் பாட்டுக்கு. இது ரெக்கார்ட் பண்ணிக்கங்க, இது உங்கள் சேனலுக்கு தான். ஓகே, ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் ஃபார்ம் ஹவுஸ் ஒரு 4 பேர் ஃபேமிலியில் வாங்கிக்கோங்க போதும். நானே 2 ரூம் கட்டி கொடுத்துட்றேன். 2 ரூமு காட்டேஜு வித் ஏசி, ஒரு காட்டு, அப்புறம் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல்,
ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் கட்டி கொடுத்துட்றேன். இது வந்து வீக்கெண்டில் ரெண்ட்டு கூட்டுருங்க. 15,000 வேணாம். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 2,000 ரெண்ட் வரட்டும். 2 ரூம் இருக்குது. 4,000 ஒரு நாளைக்கு. ஃப்ரைடே 4,000, சாட்டர்டே 4,000, சண்டே 4,000, 12,000. 4 வாரம் இருக்குது. 12,000 × 4 50,000 வந்துடுது. அதில் கரண்ட் பில்லு ஒரு எம்ப்ளாயை வச்சுருக்கோங்க. அங்கே ஒரு அந்த ஊர்லலாம் 8,000 10,000 கொடுத்தா வேலைக்கு வந்துடுறாங்க. 35,000 என்னை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படியே தரேன் சூப்பராக. அங்கே ஒரு 5 ரூம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கை காசு திரும்ப போட்டு இன்னொரு 5 ரூம் போட்டிங்கன்னா நீங்கள் போட்ட காசை விட டபுள் த ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. சார் நீங்கள் பேசுகிறது எனக்கு ஒரு மாதிரி மோட்டிவேஷனாக இருக்குது, கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. நம்ம ஏதாவது ஒன்று வாங்கிடணும்டா அப்படின்ற மாதிரி. உங்களோட மோட்டிவேஷன் யார் சார்? உங்களோட கூஸ் பம்ப்ஸ் இந்த மோட்டிவேஷனுக்கான காரணம் என்ன சார்? உங்களோட மோட்டிவேஷன் யார் ஃபஸ்ட்டு? தோல்வி தான் மோட்டிவேஷன். இங்கே ஜெயிச்சிட்டோன்னா செலிப்ரேட் பண்ணுறோம்ல, நான் தோத்துட்டேன்னா செலிப்ரேட் பண்ணுவேன். காலேஜ் டேஸ்லலாம் பார்ட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கும். லவ் சக்ஸஸ் ஆனாலும் பார்ட்டி, லவ் ஃபெயிலியர் ஆனாலும் பார்ட்டி, எக்ஸாமில் பாஸ் ஆனாலும் பார்ட்டி, ஃபெயில் ஆனாலும் பார்ட்டின்னு காலேஜ் டேஸ்ட்டில் ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கோம்ல. அதே வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்களேன். ஜெயிச்சாலும் சக்ஸஸ் செலிப்ரேட் பண்ணு, தோத்தாலும் தோல்வியை செலிப்ரேட் பண்ணு. அப்போ அந்த செலிப்ரேட் பண்ணும்போது நெகட்டிவிட்டி வந்து நம்மளுக்கு என்னென்னு கற்றுக் கொடுக்கும். நம்ம தோல்வியில் இருக்கும்போது நம்மளுக்குள்ளே இருக்கிற பவர் ஸ்ட்ரென்த் என்னன்னு யோசிக்க தோணும். வெற்றி வந்து உங்களுக்கு எதுவுமே கற்றுக் கொடுக்காது. ஸோ எனக்கு ஒரு மோட்டிவேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட தோல்வி தான். பின்ன ஒரு மனுஷன் டைலரோட புள்ளையா இந்த சொசைட்டிக்கு வந்து இந்த சமுதாயம் டைலரோட புள்ள பெரிய லெவல் ஆசைப்படக்கூடாது, அப்பா அம்மா லெவல்லையே நீ வளர்ந்துக்கிட்டு போகணும் அப்படின்னு லவ் மேரேஜ் பண்ணி 14 வருஷம் லவ் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவள் கூட நான் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு கடனாக இருந்துச்சு 2 கோடி ரூபா. அதை மீண்டு வந்து வெளியில் வந்து கடனை தீர்த்து பிஸ்னஸில் ஒரு மாதிரி கொண்டு போகிறேன். அவளுக்கு கேன்சர்னு வருது. 2 வருஷம் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்பாவுக்கு உடம்பு முடியாமல், அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு, என் பொண்ணுக்கு மேஜர் ஆக்சிடென்ட்டு. இதெல்லாம் நான் ஒரு ஆள் கொரோனா டைமில் பிஸ்னஸில் 4.5 கோடி ரூபா கடன். அங்கத்துலேருந்து மீண்டு வந்து ஒருத்தன் வெறித்தனமாக நிற்கணும்னா இதுக்கெல்லாம் மோட்டிவேஷன் வேறு எதுவுமே இல்லை. நம்ம தோல்வி தான் மோட்டிவேஷன். ஆனால் அதே மாதிரி எனக்கு இன்னொரு கேள்வி இருந்துச்சு. உங்களோட இன்டர்வியூஸ் பார்க்கும்போதோ நீங்கள் பேசுகிற விதத்தில் என்னென்னா, ஒருத்தவங்க அந்த ஃபீல்டுக்குள்ளே வராங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுறது என்னென்னா ஹை ரேஞ்ச் ஆடியன்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவை, அவங்கள எப்படி பூர்த்தி பண்ணலாம், அவங்கள எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனில் தான். ஏன்னா அவங்கள தான் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும், அவங்ககிட்ட தான் நம்மளோட எதாக இருந்தாலும் விற்க முடியும். ஃபஸ்ட்டு அவங்கள டார்கெட் பண்ணி தான் ஃபீல்டுக்குள்ள வருவாங்க. ஆனால் நீங்கள் உள்ளே வரும்போதே மிடில் கிளாஸ் பீப்புளுக்காக தான் பண்ணணும், அவங்கள தான் நம்ம டார்கெட் பண்ணணும், இவங்களுக்காக மட்டும்தான் நம்ம பண்ணணும், எதாக இருந்தாலும் இவங்களுக்கு எப்படி வந்து ஏற்ற மாதிரி இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல நம்மளையும் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சதுக்கான காரணம் என்னென்ன ஃபஸ்ட்டு இருந்தது? ஏன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ், என்னை சுற்றி இருந்த சமூகமே வந்து மிடில் கிளாஸ் தான். இப்போ காக்காவை கூப்பிட்டு குயில் மாதிரி கற்றுனா கற்ற முடியாது, குயிலை கூப்பிட்டு மயில் மாதிரி கற்றுனா கற்ற முடியாது. அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். ஸோ நமக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. ஆனந்துன்ற ஒரு கேரக்டரு அவனுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஆனந்துன்றவன் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ உங்களை கேட்டேன்னா நீங்கள் சொல்வீங்க ஆனந்த் டெர்னம் ஹோம்ஸோட ஃபவுண்டர். அது உங்களுக்கு தான் தெரியும். இப்போ என் பொண்ணுக்கிட்ட போயிட்டு நான் யாருன்னு கேட்டால் அப்பான்ற ஒரு பர்பஸ் இருக்குது. என் ஒய்ஃப் கிட்ட போய் நான் யாருன்னு கேட்டால் ஹஸ்பண்டுன்ற ஒரு புருஷன்ற ஒரு இது இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்ம ஒரு பர்பஸாக இருக்கணும். அப்போ நம்ம கெரியர் எப்படா போகுது அப்படின்னும் போது அந்த பர்பஸ்ஸு மிடில் கிளாஸ் என்னை சுற்றி யார் இருந்தாங்களோ அதுதான் என் பர்பஸ். என்னோடய வாழ்க்கை அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதை நோக்கி தான் என் வாழ்க்கை ஓடுச்சு. இந்த மிடில் கிளாஸ் இருக்குது தெரியுமா, மெல்லவும் முடியாமல் துப்பவும் முடியாமல், இந்த பக்கமும் போக முடியாது அந்த பக்கமும் போக முடியாது, அந்த கோட்லேயே போனோம். இவங்க வாழ்கிற வாழ்க்கை தனக்காக வாழவே மாட்டாங்க, அடுத்தவங்களுக்காக, அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். இல்லை அடுத்தவங்க அவங்க அண்ணன் பசங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, தம்பி பசங்க அந்த ஸ்கூலில் படிக்கணும், இல்லை அக்கா பசங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இல்லை அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அப்படி தான் போகுது. ஸோ அப்போ பார்த்துட்டு மிடில் கிளாஸோட லைஃப்பை மாற்றணும். இங்கே ஒரு மூவியில் ஒரு டைலாக் ஒன்று வரும், ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர். பணக்கார மேற்கொண்டு பணக்கார வரான், ஏழை மேற்கொண்டு ஏழையாக வரான். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த பணத்தோட புரிதல் இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்புறம் மிடில் கிளாஸ்க்கு நம்மலாம் சொல்லி கொடுத்தது, நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் நல்லா படித்தா நல்ல காலேஜில் சீட் கிடைக்கும், நல்ல காலேஜில் சீட் கிடைச்சா அது நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம். படித்தா வேலை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் கற்றுக் கொடுக்குறோம். இங்கே படித்தா பெரிய ஆள் ஆகிடலான்றாங்க. எத்தனை பேர் படிச்சுட்டு பெரிய ஆள் ஆகிட்டாங்க? எஜுகேஷன்ன்றது அது ஒரு கம்பெனிக்குள்ளே போகிற கேட் பாஸ் தான். அங்கே இன்றைக்கி பெரிய ஆள் ஆனவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேன் தான். காசு எப்படா மல்டிப்ளை ஆகுறதுன்றது தான் எல்லாரோட நோக்கமாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா தரேன், 10 லட்ச ரூபா பீரோவில் வைக்கிறீங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு பீரோ போய் ஓப்பன் பண்ணி 10 லட்ச ரூபா எடுத்திங்கன்னா எவ்வளோ இருக்கும்? பீரோ ஓப்பன் பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்கும்? 10 லட்சம் இருக்குமா இல்லை எக்ஸ்ட்ராவாக இருக்குமா? அதே 10 லட்சம் தான் இருக்கும். சரி, இப்போ இதுக்கு வாங்க, 10 லட்ச ரூபா உங்கள் கையில் தரேன். நீங்கள் ஒரு யார்கிட்டயோ போயிட்டு ஒரு சொத்து வாங்குறீங்க. சொத்து வாங்கிட்டு அந்த பத்திரம் இருக்கு இல்லையா, அந்த பத்திரத்தை பீரோவில் வைங்க. 3 வருஷம் கழிச்சு பீரோ லாக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த பத்திரத்தை எடுத்துன்னு போய் வெளியில் பஜாரில் போய் மார்க்கெட்டில் எவ்வளோ போவோன்னு இந்த சொத்தோட வேல்யூ கேளுங்க. என்ன இருக்கும்? 10 லட்சம் இருக்குமா இல்லை அதை விட ஜாஸ்தியாக இருக்கும்? ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஜாஸ்தியாக தானே இருக்கும். இவ்வளோ தான் மேட்டர். ஸோ எங்கள் காசை மாத்திரம் பணமே சும்மா நம்ம வச்சுட்டு இருந்தால் அது டபுள் ட்ரிப்பிள் எல்லாம் ஆகாது. ஒரு பணம் வந்து ஒரு பொருளாக மாறும்போது அந்த பொருள் வந்து ப்ராடக்டாக இல்லாமல் பேப்பராக இருக்கணும். அதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரெசிட்டோ இல்லை பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ தான் இருக்கும். ஏதோ ஒரு பேப்பர் தான் இருக்கும். இல்லை இன்சூரன்ஸ் போடுறீங்களா அதுக்கு ஒரு பேப்பர் தான் கொடுப்பாங்க, காசு இருக்காது. எப்போ ஒரு
காசுன்ற ஒரு விஷயம் பேப்பராக மாறுதோ அதுதான் அப்ரிஷியேட் ஆகும். இந்த பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் அர்த்ஸ் எது கேட்டிங்கன்னா பீஸ் ஆஃப் அர்த் தான். ஏன் தெரியுமா? இப்போது நம்ம இருக்கிற ஏரியா வேளச்சேரி. இந்த வேளச்சேரி எடுத்துக்கலாம். இப்போ வேளச்சேரியில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னடா காஸ்ட் இருந்துச்சுன்னா ஒன்றும் இருக்காது. ஒரு 100 200 அந்த மாதிரி அந்த ஸ்கொயர் ஃபீட்டு இருந்துச்சுனாலே யாரும் வாங்கலை. இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விலை ஏறிடுச்சு. எங்கேயோ 50 டைம்ஸ் 100 டைம்ஸ்னு ஏறி இருக்கும். அதே மாதிரி நான் உங்களோட இன்டர்வியூஸ் பார்க்கும்போது என்னன்னா லோன் வாங்கி வீடு கட்டாதீங்க. இந்த லோன் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறீங்களா? அதுக்கான காரணம் என்ன? ஏன்னா நிறைய பேர் என்னன்னா ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு 28 to 30 ஏஜுக்குள்ள வரும்போது என்ன அவங்க மைண்ட் செட் என்னன்னா லோன் வாங்கியாவது ஒரு வீடு வாங்கிடணும். ஏன்னா நமக்கு அப்போ தான் கல்யாணம் பண்ணும்போது ஒரு சொந்த வீடு இருக்குன்றக்காண்டி லோன் வாங்கியாவது வீடு வாங்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ இருக்க கார்பரேட் உலகத்தில் எல்லாருமே அதுதான். ஓகே லோன்னா கூட ஒரு 10 வருஷம் 15 வருஷத்தில் கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் லோன் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லக்கூட செய்யாதீங்கன்ற மாதிரியானதை தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன? இப்போது அது வந்து 2007, 8, 10லலாம் ரியல் எஸ்டேட் எப்படி இருந்துச்சுன்னா நான் வீட்டு வாடகை எவ்வளோ கட்டுறனோ அந்தளவுக்கு தான் இஎம்ஐ இருந்துச்சு. இப்போ வீட்டு வாடகை ஒரு 5000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இஎம்ஐ வந்து ஒரு 8000 ரூபா இல்லை 7000 ரூபா இருந்துச்சுன்னா 2000 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு சொந்த வீடாக ஆக்கிக்கலாம். அப்படி தான் இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மாறிடுச்சு. வீட்டு வாடகை இப்போ வேளச்சேரியில் ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் ஆவரேஜாக சூப்பராக இருக்கிற ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபா கிடைக்குமா? 25ன்றதே கொஞ்சம் கம்மி தான். 30,000 ரூபா வச்சுக்கலாமா வேளச்சேரியில் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டு சூப்பராக இருக்கிறது. இப்போ டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டு நான் வந்து ஃப்ளாட்டோ இல்லை வீடோ வந்து ஓனாக வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். குறைஞ்சது 2 கோடி ரூபா இருக்கும். அந்த 2 கோடி ரூபாய்க்கு ஒரு 30-40 லட்ச ரூபா நான் டவுன் பேமெண்ட் வைக்கணும். மிச்சம் 1,50 லட்ச ரூபா லோன் வாங்குறேன். 1,50 கோடி ரூபா லோன் வாங்குறேன். அந்த லோனுக்கு இஎம்ஐ வந்து 1,50 லட்ச ரூபாவா நான் கட்டணும். 1.5 lakhs. ஒரு லட்சத்துக்கு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. இதுதான் லோன் தம்பு ரூல். 20 வருஷம் இருக்கும். அப்போது 1,50 லட்ச ரூபா 20 வருஷத்துக்கு கட்டுறோம். இங்கே வாடகை 30,000 ரூபா தான் இருக்குது. ஸோ பேசாமல் நம்ம வாடகை வீட்டில் இருந்து 1,50 கோடி ரூபாய்க்கு இஎம்ஐ கட்டுறதுல அந்த சொந்த காசை நம்ம அக்கௌண்ட்லேயே வச்சுக்கிட்டு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், மல்டிப்ளை ஆகும். அதனால தான் லோனில் போகாதீங்கன்ற. இப்போ என்ன ஆகுதுன்னா லோனுக்கு நீங்கள் போட்டு வாங்கினதுக்கப்புறமா ஒரு 20 வருஷம் கழிச்சு அந்த ப்ராப்பர்ட்டியோட விலை ஜாஸ்தி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பிகாஸ் வேளச்சேரி இஸ் ஆல்ரெடி சேச்சுரேட்டட் டெவலப்டு மார்க்கெட். வேளச்சேரி வந்து டெவலப்டு ஏரியா. இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடினா டெவலப்பிங் ஏரியான்னு சொல்லியிருக்கலாம். இன்றைக்கி டெவலப்டு ஏரியா. இப்போ பெருங்குளத்தூர் அந்தாண்ட பக்கம் போனீங்கன்னா டெவலப்பிங் ஏரியா. அது ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா டெவலப்ட் ஏரியாவாக மாறிடும். ஸோ டெவலப்ட் ஏரியாவில் சொத்து வாங்குறது தான், சேச்சுரேட்டட் ஆகிருக்கிறது தான் சேஃப்டியே கிடையாது. அங்கே லோன்லேயே வாங்காதீங்க. டெவலப்பிங் ஏரியான்னு ஒன்று இருக்குல்ல, தூரமாக இருக்குது, அது வளரும். டெவலப்டு ஏரியாவில் மாறாது. ஏன்னா புதுசாக ஒன்றும் டெவலப்மெண்ட்ஸ் வராது. வேணா வாடகை நல்லா வரும். இப்போ அதே 2 கோடி ரூபாவை தாம்பரம் தாண்டி பெருங்குளத்தூரோ இல்லை கீழம்பாக்கம்னு ஒரு புது பஸ் ஸ்டாப் இருக்கா, அந்த ஏரியாவில் போய் இல்லை கூடுவாஞ்சேரியில் போய்ட்டோ இல்லை செங்கல்பட்டில் போய்ட்டோ 2 கோடி ரூபா முதலீடு போடுங்க. 3 வருஷம் ஆற விடுங்க. 1 ஏக்கர் நிலம் வாங்குங்க, இல்லை 2 ஏக்கர் நிலம் வாங்குங்க அந்த ஏரியாவில். அது வந்து 3 வருஷம் தான் ஒரு லேண்டு டபுள் ஆகிறதுக்கு, ஃப்ரெஷ்ஷான லேண்டு. அப்போ அது 4 கோடியாக மாறும். இது வந்து மிடில் கிளாஸ்க்கு புரிய மாட்டேங்குது. எல்லாரோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, சென்னைக்கு வெளியே வாங்கி என்ன பண்ண போகிறோம், சென்னைக்குள்ளே இருந்தால் தானே நமக்கு அது வந்து நல்லாயிருக்கும், இல்லை பஸ் வசதியிலேருந்து எல்லாமே உள்ளே இருக்கும்போது நம்ம ஏன் வெளியே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இங்கே இருக்க மக்கள்லாம் இப்போ ஓடிட்டு இருக்காங்க. அப்போது நான் வந்து இது கோவிட் டைமில் டிஃபால்டர்ஸ் லிஸ்ட்டு நிறைய பேர் வந்தாங்க. வேலை நிறைய பேருக்கு போயிடுச்சு, சேலரி குறைஞ்சிடுச்சு, நிறைய பேர் டெர்மினேட் பண்ணிட்டாங்க லாக்டவுன் டைமில். அப்போது நிறைய வீடுங்க ஆப்ஷனுக்கு வந்து அப்போ எல்லா பேங்க்கில் இருக்கிற ஆட்கள் சேலரி எடுத்து பார்த்தேன். சும்மா ஒரு ரஃப் ஸ்கெட்ச். நம்ம நண்பர் ஒருத்தர் பேங்க்கில் இருந்தார். அவர் டிஃபால்டர்ஸ் லிஸ்ட்டு, இந்த வீடெல்லாம் சரியாக லோன் கட்டாமல் இருக்கிறவங்க லிஸ்ட் எடுத்து கொடுத்தாங்க. அவங்களோட சம்பளம்லாம் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் 1,50 லட்சம் மேலே தான் இருந்துச்சு. உங்களோட வீடுக்கு எப்போ வேல்யூ வந்து 80 லட்ச ரூபா 90 லட்ச ரூபா 1 கோடி ரூபான்ற வீடுங்க தான் அவங்க லோன் எடுத்திருக்காங்க. 1,50 லட்ச ரூபா மேலே இருக்கிறவங்க அவங்களுக்கு அந்த சம்பளத்தில் கமிட்மெண்ட்டில் போய் லாக் வராங்க. கேட்டால் எனக்கும் சொந்த வீடு அப்படின்ட்டு. இங்கே நிறைய பேர் மிடில் கிளாஸ் கண்ணை கட்டிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மனசுக்குள்ளே வேதனை 1000 இருக்கும். ஆனால் வெளியில் சொன்னால் அவன் என்ன நினச்சிருவானு சொல்லாமலேயே நானும் நல்லா தான் ஆகுறேன்னு ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுதான் ஃபேக்ட்டு. ஓப்பனாக பேசி சொல்லுங்கள். கடன் இல்லாமல் ஒரு மிடில் கிளாஸை காட்டுங்க. கடன் இல்லாமல் இல்லை, படித்தவன் ஒருத்தனை வேலைக்கு போகிறாங்கல்ல, எல்லா யங்ஸ்டர்ஸும் படித்து முடிச்சிட்டோன்னே வேலைக்கு போகிற ஒருத்தர் இன்றைக்கி நான் லோனே வாங்கலை சார்னு ஒருத்தர் உங்கள் சேனலில் யாருன்னா கமெண்ட் கீழே போட்டோம். சார் நான் வேலைக்கு போயிட்டேன் சார், 5 வருஷமாக வேலைக்கு போய் நிற்கிறேன், 1 ரூபா லோன் வாங்கலன்னு சொல்லுங்கள். இதில் லோன் வந்து என்னென்ன கேட்டகிரின்னு சொல்லிடுறேன். பர்சனல் லோனும் வாங்கியிருக்கக்கூடாது, ஹேண்ட் லோனும் வாங்கியிருக்கக்கூடாது, மனசாட்சி இருக்கும் அது கரெக்டாக சொல்லணும், கோல்டு லோனும் வாங்கியிருக்கக்கூடாது, எஜுகேஷன் லோன் வாங்கினாலே ட்ராப்பில் போய் விழுந்துட்டாங்க, அவங்க வெளியில் வர முடியாது. ஹவுசிங் லோனும் வாங்கியிருக்கக்கூடாது. நான் சொன்ன இந்த 5-6 கேட்டகரிஸில் லோனே வாங்கியிருக்கக்கூடாது. யாருன்னா ஒருத்தர் கமெண்ட்டில் போட சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், மனசார போடணும். சும்மா அதுக்குன்னு கமெண்ட்டு வாய்க்கு வந்தபடி போட்டு இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா, ஃபியூச்சர் பிளான் வச்சுருப்பீங்களா சார்? இப்போ கரண்ட்டில் இந்த இதெல்லாம் வச்சு போயிட்டு இருக்கீங்க. ஃபியூச்சரில் இது ஒன்று வந்து நான் ரொம்ப பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், இதை எப்படியாவது நான் பண்ணிடணும், என்னோட மனைவி பேர்லையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் இதை நான் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா என்ன இருக்கும் சார்? இப்போ உங்களுக்கு எனக்கு வந்து 1 லட்சம் வீடும் 1 லட்சம் வீட்டு மனை ஒரு 1 lakh கஸ்டமர்ஸ்க்கு நான் கொடுக்கணுன்றது தான் என்னோடய டார்கெட். எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கும். என்னோடய விஷன் 1 லட்சம் பேருக்கு.
அந்த 1,00,000 பேருக்குமே இன்றைக்கி நான் போட்ட விதை இல்லை, அது 2017 நான் போட்டது 2025 முடிக்கணுன்ட்டுன்னு. பட் கோவிடு, பர்சனல் லைஃப் ஒரு 3 வருஷம் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. என் ஒய்ஃப் இருந்ததுக்கப்புறமா தான் லைஃப்பை வேறு மாதிரி பார்த்துட்டு வர ஆரம்பித்தேன். அப்போது டிசைட் பண்ணேன் இந்த 2025 இருக்கிற ட்ரீம் வந்து 2030க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கினேன். அடுத்த 6 வருஷத்தில் இன்றைக்கி வந்து 19,000 பேருக்கு, அதாவது எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. மாதம் 200, 300, 500ன்னு பிளாட்ஸுங்க போயிட்டே இருக்குது. அதெல்லாம் லிஸ்ட்டில் ஆட் ஆகுதுல்ல ப்ரொஃபைலில். அப்போ 19,000 கிட்ட ரீச் ஆகுது. அது ரீச் ஆகும்போது இன்னும் 81,000 பேருக்கு நான் 6 வருஷத்தில் வீடு கொடுக்கணும். ஆக்சுவலாக இப்போ என்னன்னா, இப்போ இருக்க இந்த ஒரு கார்ப்பரேட் சிட்டியில் வந்து அதிகமாக சஃபர் ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான். ஃபேமிலி பேர்டன் இருக்கட்டும், இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி சொந்தமாக வீடோ காரோ வாங்கணும்னு இருக்கட்டும், இல்லை சேலரியை வந்து எப்படியாவது இன்க்ரிமெண்ட் பண்ணி ஓடணும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை நோக்கி ஓடிட்டே இருக்காங்க, ஹாப்பினஸை குறைச்சிட்டு. ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன ஒரு அறிவுரைன்னு வச்சுக்கலாம், ஒரு சின்ன அறிவுரை சொல்லலாம், என்ன சொல்லுவீங்க? இப்போ ஃபஸ்ட் அறிவுரை பேசிக்காகவே வந்து அதிகமாக ஆசைப்படாதீங்க. ஆடம்பர பொருளை வாங்காதீங்க, அத்தியாவசிய பொருளை வாங்காதீங்க. எது பேசிக் நீடாக இருக்கோ, எது தேவையாக இருக்கோ அது வாங்குங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். தேவையில்லாத பொருள் மேலே ஆசைப்பட்டு என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, அதை அப்கிரேட் பண்ணணும்னு இந்த ஃபோனை கொடுத்துட்டு இன்னொரு ஃபோன் ஒரு 30,000 எக்ஸஸாக வாங்குறோம். அது வச்சுக்காதீங்க. ஒரு 3 டிப்ஸ் பேசிக்காக எப்போதும் எல்லா இன்டர்வியூலையும் எல்லா மேடைகளையும் சொல்கிற, இது காமனாக நான் அனுபவிச்ச ஒரு விஷயம். வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கணும், இல்லை ஜெயிக்கணும், அப்படியே சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தைரியமாக இருங்க. எவனுக்காகவும் பயப்படாதீங்க. தைரியம் இருந்தீங்கன்னா எவன் பேச்சும் கேட்க தேவையில்லை. மனசாட்சி என்றைக்குமே கரெக்டாக சொல்லும், அந்த மனசாட்சி சொல்கிறத கேளுங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து பொறாமை. இந்த உலகத்தில் ரொம்ப பொறாமை இருக்குது. என் பக்கத்துலேயே இருக்கிறவன் ஒருத்தன் வளரானா எனக்கு பொறாமை இருக்குது. அந்த மாதிரி பொறாமை எவன் மேலேயும் படாதீங்க. ஒருத்தன் வந்து ஒரு 3 பிளேட் பிரியாணி சாப்பிட்றான்ப்பா, ஐயோ 3 பிளேட் சாப்பிட்றான், எப்படி தான் சாப்பிட்றானோ தெரியல, அப்படி வாங்க, அவனுக்கு தெம்பு இருக்குது 3 பிளேட் சாப்பிட்டுக்கிறான் அப்படின்னு போங்க. 3வது பாயிண்ட் வந்து கிரட்ஜு. என்ன ஒருத்தன் அடிச்சிட்டான்டா, என்ன ஒருத்தன் அசிங்கப்படுத்திட்டான்டா, அவங்ககிட்ட போய் ஏய் அசோக் இந்தானா ஞாபகம் வச்சுக்கோ, அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. ஜெயிச்சிருங்க. சக்ஸஸ் இஸ் த பெஸ்ட் ரிவெஞ்ச். ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கே குத்தம், இவனை இப்படியெல்லாம் பேசணும், இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தணும், என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த 3 பாயிண்ட் ஃபாலோ பண்ணுங்கள், வாழ்க்கையில் சூப்பராக இருக்கலாம். அவங்க 81,000 பேர், அதாவது 1,00,000 பேருக்கு சொந்தமாக ஒரு இடம் கொடுக்கறது தான் என்னோட நோக்கம். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த 19,000ன்றது 1,00,000 கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 6 வருஷம் கூட தேவைப்படாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிற விதத்தெல்லாம் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 6 வருஷமே அதிகம் நினைக்கிறேன். இன்னொரு 4-5 வருஷத்துலேயே உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். முடிஞ்சக்கப்புறம் ஒரு சக்ஸஸ் மீட்டில் நான் அவங்களை வந்து மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். 1,00,000 முடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சக்ஸஸ் மீட்டில் உங்களை வந்து வாழ்த்தணும் அப்படின்றது எங்கள் சேனல் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் இங்கே பார்த்துட்டு இருக்க நேயர் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோண்ணே. நன்றி. தேங்க்யூ.